அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் திட்டுதல், கெட்ட வார்த்தைகளை தவிர்த்தல் என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். இஸ்லாம் நாவை பாதுகாக்கவும் அதை தவறாக பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளவும் கட்டளையிடுகிறது. ஒரு உண்மையான முஸ்லிமின் அடையாளம் நளினமாக இனிமையாக பேசுவதாகும். அவருடைய நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள், சுடுமொழிகள் மற்றும் ஒழுக்கக்கேடான வார்த்தைகள் வராது. மேலும் அவர் யாரையும் பழிக்க மாட்டார், சபிக்கவும் மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஅமின் பழிச்சொல் கூற கூடியவராகவோ, சபிக்கக்கூடியவராகவோ, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவராகவோ, வெட்கம் கெட்ட முறையில் நடப்பவராகவோ இருக்க மாட்டார் என்று. சஹாபாக்கள் தம்முடைய நாவை அதிகம் பாதுகாத்தார்கள். எப்பொழுதும் அவர்களின் நாவால் கெட்ட வார்த்தைகளை பேசவே மாட்டார்கள். ஹஜ்ரத் ஜாஃபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மதீனா வந்த பொழுது ஒரு பெரிய மனிதரை பார்த்தேன். அனைத்து மக்களும் அவரின் அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஏதாவது கூறினால் உடனே அமல் செய்கிறார்கள். நான் மக்களிடம் இவர் யார் என கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் ரசூல் என பதில் கூறப்பட்டது. நான் நபி அவர்களின் சமூகத்திற்கு சென்று அலைக்கஸ் சலாம் யா ரசூலல்லாஹ் என்று 2 முறை கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்கஸ் சலாம் என்று கூறாதீர்கள், ஏனெனில் அது மரணித்தவர்களுக்கு கூறப்படுகிறது. நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்க என்று கூறுங்கள் என கூறினார்கள். நான் நபி அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரா என கேட்டேன். நபி அவர்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் தான் என்றார்கள். அந்த அல்லாஹ் உமக்கு சிரமம் ஏற்பட்டு அவனை நீர் அழைத்தால் உன்னுடைய சிரமத்தை நீக்கிவிடும் சக்தி உள்ளவன். பஞ்சம் ஏற்பட்டு நீ அவனிடம் கேட்டால் அவன் உமக்காக தானியத்தை விளைவிப்பவன். நீர் ஏதாவது தண்ணீர் புல் இல்லாத பாலைவனத்திற்கு சென்று வாகனம் காணாமல் போய் அவனிடம் நீர் கேட்டால் உமக்கு வாகனத்தை திரும்ப கிடைக்க வைப்பவன் என்றார்கள். நான் நபி அவர்களிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டேன். நபி அவர்கள் யாரையும் திட்ட வேண்டாம் என்றார்கள். ஹஜ்ரத் ஜாஃபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பின்பு நான் எந்த மனிதரையும் ஆடு, மாடு, ஒட்டகத்தையும் கூட திட்டுவதில்லை. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உபதேசத்திற்கு பின் கூறினார்கள், உம்மை யாரும் திட்டினால் அல்லது உம்மிடத்தில் உள்ள குறைகளை கூறினால் அவரிடத்தில் உள்ள குறைகளை நீர் கூறாதீர், ஏனென்றால் அதன் கெடுதி அவனுக்கே உண்டாகும். சிறிது சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ஹதீஸில் பிறரை திட்டுவதை கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ அவர்கள் எப்பொழுதும் மனிதர்களையோ மிருகங்களையோ திட்டியதே இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரம்மியான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் தினமொரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புதிய புதிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.